நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதிகமாக்குவது என்று எல்லோரும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏதாவது மாத்திரைகள் கிடைக்காதா, ஏதாவது டானிக் கிடைக்காதா, அதை சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து விடுமா என்றெல்லாம் உலகமே இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி கவனித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் என்ன நிலைக்கு ஆளோம் என்று சில காலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எலும்பு மண்டலம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அதை பொறுத்து நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உங்கள் உடலில், அதாவது எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது உங்கள் உடலில் அதிகரிக்கிறது. சில பேருக்கு கொசு கடித்தாலே தடித்து விடுகிறது, சிவந்து விடுகிறது. சின்ன சின்ன பூச்சிகளின் கடி விஷயங்கள் கூட பெரிய உபாதையை கொடுத்து விடுகிறது. லேசான சளி கூட அவர்களுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு தொந்தரவை கொடுக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு எவ்வளவோ தொந்தரவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன காரணம் என்றால் அவர்களுடைய எலும்பு மண்டலம் நன்றாக வலுவாக இருக்கிறது. எலும்பு மண்டலத்தின் வலுவை பொறுத்தே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால் எலும்பு மண்டலத்தை எப்படி வலுப்பெறச் செய்வது என்று பார்ப்போமானால், தினசரி ஒரு கல்லுப்பு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை வாயில் போட்டு சுவைத்து சாப்பிட்டாலே உங்கள் எலும்பு மண்டலம் உறுதியாகிவிடும். உங்களுக்கு தேவையான அளவு எலும்புகளுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அறுசுவையின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? எலும்பு மண்டலத்துக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொள்கிறோம். எலும்பு மண்டலம் வலுவாக வேண்டுமென்றால் உங்களுடைய இரைப்பை, அதாவது வயிறு, அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வயிறு புண்ணாக இருப்பவர்களுக்கு தான் பெரும்பாலும் எலும்பு மண்டல சத்து குறைபாடு ஏற்படுகிறது. எலும்பு சத்து குறைவு என்பது வயிறு புண்ணாக இருப்பவர்களுக்கு தான் என்பதனால் வயிறு புண்ணாகாமல் எப்படி வைத்துக்கொள்கிறோம் என்பதை பார்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எலும்பு மண்டலத்தை வலுப்படுத்தி விடலாம். இதற்கு சிறிதளவு ஜீரகப்பொடியை ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெயில் குழைத்து ஒரு நாளைக்கு 2 முறை என்று ஒரு 20 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டால் எவ்வளவு வயிறு புண்ணாக இருந்தாலும் நன்றாக ஆறிவிடும். அதன் பின்பு 2 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த ஜீரகமும் வெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டு வயிறு புண் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டாலே உங்களுடைய எலும்பு மண்டலம் என்பது தானாகவே வலுவாகிவிடும். எலும்பு வலுவாக்குவதற்கு முக்கியமான மூலிகையாக பிரண்டை கருதப்படுகிறது. அந்த பிரண்டையை நீங்கள் துவையல் செய்து சாப்பிடலாம், அல்லது பிரண்டையை காய வைத்து பொடியாக தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. பிரண்டை பொடியில் ஒரு சிட்டிகை அளவு பச்சை தண்ணீரில் கலந்து ஒரு நாளைக்கு காலை இரவு என 2 முறை பருகினீர்கள் என்றால் நன்றாக எலும்பு வலுப்பெறும். உப்பு சாப்பிட்டாலும் பிரண்டை சாப்பிட்டாலும் எலும்புகள் வலுப்பெறும். இரைப்பையை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எலும்பு வலு இயற்கையாகவே உருவாகும். அதனால் வயிறு புண்ணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. அதற்கு இந்த ஜீரகமும் வெண்ணெயும் உங்களுக்கு உதவி செய்யும்.